நம்மில் பலர் மோசமான பண பழக்க வழக்கங்களுடன் போராடுகிறோம். இது நமது நிதி நல்வாழ்வை தடுக்கிறது. அதிகப்படியான செலவு முதல் சேமிப்பை புறக்கணிப்பது வரை இந்த பழக்கங்கள் மன அழுத்தம் மற்றும் நிதி உறுதியற்ற தன்மைக்கும் வழிவகுக்கும். அதிர்ஷ்டவசமாக விழிப்புணர்வு மற்றும் உறுதியுடன் இந்த முறைகளிலிருந்து விடுபட்டு நமது நிதியை கட்டுப்படுத்துவது சாத்தியமாகும். 5 பொதுவான கெட்ட பண பழக்கங்கள் மற்றும் அவற்றிலிருந்து விடுபடுவதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிகவும் பொதுவான கெட்ட பண பழக்கங்களில் ஒன்று தேவையின்றி ஷாப்பிங் செய்வது. குறிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங்கின் வசதியுடன் விருப்பத்தின் பேரில் பொருட்களை வாங்கும் ஆசைக்கு அடிபணிவது எளிது. இந்த பழக்கத்தை உடைக்க அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்காமல் இருக்க கூலிங் ஆஃப் காலத்தை செயல்படுத்த முயற்சிக்கவும். குறைந்தபட்சம் 24 மணி நேரம் காத்திருந்து வாங்கும் பொருள் உண்மையிலேயே அவசியமா அல்லது அது ஒரு ஆசையா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். கூடுதலாக ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதை ஒட்டி ஒவ்வொரு மாதமும் விருப்பமான செலவினங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குங்கள். பலர் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்யும் வலையில் விழுந்து கடன் மற்றும் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகிவிடுகின்றனர். இந்த பழக்கத்தை எதிர்த்து போராட உங்கள் வசதிகளுக்குள் வாழ்வதும் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் அவசியம். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளின் அடிப்படையில் ஒரு யதார்த்தமான பட்ஜெட்டை உருவாக்கவும். விருப்பமான செலவினங்களுக்கு முன் வீட்டு வசதி பயன்பாடுகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்து தொழில் முன்னேற்றம் மூலம் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகளை தேடுங்கள். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பது பெரும்பாலும் அனைவருக்கும் அவசியம் இல்லாமல் தோன்றலாம். ஆனால் சேமிக்க தவறினால் அவசர நிலை மற்றும் எதிர்கால செலவுகளுக்கு தயாராக இல்லாமல் போகலாம். சேமிப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் இந்த பழக்கத்தை எளிதாக முறியடிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சரிபார்ப்பு கணக்கிலிருந்து உங்கள் சேமிப்பு கணக்கிற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் சிறியதாக தொடங்கி காலப்போக்கில் உங்கள் சேமிப்பு பங்களிப்பை படிப்படியாக அதிகரிக்கவும். பட்ஜெட், முதலீடு மற்றும் கடன் மேலாண்மை போன்ற தனிப்பட்ட நிதி தலைப்புகளை பற்றி நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவையும் திறமையையும் விரிவுபடுத்த ஆன்லைன் ஆதாரங்கள், புத்தகங்கள் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நிதி பயணத்தில் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்கக்கூடிய நிதி ஆலோசகர் அல்லது வழிகாட்டியுடன் இணைந்து ஆலோசனை பெறுங்கள். தள்ளி போடுதல் உங்கள் நிதி ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அது ஓய்வூதிய திட்டமிடல் மற்றும் உங்களின் இதர இலக்குகளை அடைய விடாமல் தடுக்கலாம். தெளிவான நிதி இலக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமும் அவற்றை அடைவதற்கான உத்தியை உருவாக்குவதன் மூலமும் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு நடவடிக்கைகளை எடுங்கள். முடிந்தவரை சீக்கிரம் ஓய்வுக்காக சேமிக்க தொடங்குங்கள் மற்றும் முதலீட்டு விருப்பங்களை ஆராயுங்கள். கெட்ட பண பழக்கத்தை முறித்து கொள்ள அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் பொறுமை தேவை. உங்கள் பழக்க வழக்கங்களை கண்டறிந்து அவற்றை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் நிதி நலனை மேம்படுத்தி பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். காலப்போக்கில் சிறிய மாற்றங்கள் கூடுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே முன்னேற்றம் மெதுவாக இருந்தால் சோர்வடைய வேண்டாம். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் சாதனைகளை கொண்டாடுங்கள். உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தால் நீங்கள் கெட்ட பண பழக்கத்திலிருந்து விடுபட்டு பிரகாசமான நிதி எதிர்காலத்திற்கு வழிவகுக்க முடியும்.